பரிசுத்த வேதாகமத்தின் முக்கிய கோட்பாடுகள். பரிசுத்த வேதாகமம் எப்படி உருவானது? வேதாகமம் தேவனின் புத்தகம். வேதாகமம் தேவனால் உணர்த்தப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். 23:15-17. வேதாகமத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் மனித உணர்வினால் உண்டானதல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவர்களால் தேவனிடத்திலிருந்து பேசப்பட்டவைகள். 2 பேதுரு 1:20-21. வேதாகமமானது தேவனுடைய வார்த்தை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால் வேதத்தின் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. மத்தேயு 5:18, மார்க்கு 7:8-9, யோவான் 5:39. வேத வாக்கியங்கள் தன்னை வெளிப்படுத்துவதாக கர்த்தராகிய இயேசு சொன்னார். லூக்கா 24:27-44, யோவான் 5:39. கிறிஸ்தவ விசுவாசத்தின் தரத்தை வேதாகமம் கோடிட்டு காட்டுகின்றது. ஏசாயா 8:20, அப்போஸ்தலர் 17:2, கலாத்தியர் 1:6-9. வேத வாக்கியங்களில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ மாற்றி அமைக்கவோ கூடாது. உபாகமம் 12:32, எரேமியா 26:2, வெளிப்படுத்தல் 22:18-19. வேதாகமம் கட்டுமானம். பழைய ஏற்பாடு தானாக் என்ற எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. தோரா, நெவியும் மற்றும் கெட்டுவிம் ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களை கொண்டது. எபிரேய வேதத்தில் 24 புத்தகங்கள் மாத்திரம் உண்டு. பின்வரும் புத்தகங்கள் ஒருங்கிணைந்து ஒரு புத்தகமாகவோ சுருளாகவோ கணக்கிடப்பட்டுள்ளது. சாமுவேல் 1:2, ராஜாக்கள் 1:2, நாளாகமம் 1:2, எஸ்ரா மற்றும் நெகேமியா மற்றும் சிறிய தீர்க்கதரிசிகள். முதலாவது புத்தகம் ஆதியாகமம் கிமு 1500 கடைசி புத்தகம் மல்கியா கிமு 400 எழுதப்பட்டவை. இந்த புத்தகங்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டு நகலெடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு பகுதியானது 3 பெரிய கட்டுமான பகுதியை கொண்டது. அவை சட்டம், தீர்க்கதரிசிகள் மற்றும் சரித்திர ஆவணங்கள். 5 ஆகமங்கள் அல்லது நியாயப்பிரமாணம். தோரா வேதத்தின் புத்தகங்களாகிய ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இவற்றின் இணைப்பாகும். இப்புத்தகங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணங்கள். 2 நாளாகமம் 30:16, லூக்கா 24:44. மோசேயின் புத்தகங்கள். 2 நாளாகமம் 35:12, மோசேயின் நியாயப்பிரமாணங்கள். லூக்கா 24:37, யோவான் 5:46, மத்தேயு 5:17 மற்றும் மோசே எழுதியவை என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 5 ஆகமங்கள் முன்னான காலங்களில் யூதர்களால் உபயோகப்படுத்தப்பட்டன. ஆனால் இவற்றின் தொகுப்பும் அங்கீகரித்தலும் கிமு 400 நடைபெற்றது. தீர்க்கதரிசிகள். நெவியம். தீர்க்கதரிசிகள் புத்தகமானது 8 வரலாற்று புத்தகங்களை சேர்த்ததாகும். அவை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் தீர்க்கதரிசிகள் யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல் மற்றும் ராஜாக்கள். பெரிய தீர்க்கதரிசிகள் எசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்கதரிசிகள் 12: ஒசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், சப்பனியா, ஆகாய், சகரியா மற்றும் மல்கியா. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களின் தொகுப்பு 400 வருட காலங்கள் எடுத்துக்கொண்டது. கிமு 250வது ஆண்டில் இவற்றின் தொகுப்பு அங்கீகரிக்கப்பட்டது. கெட்டுவிம். சரித்திர புத்தகங்கள். கவிதை புத்தகங்கள் யோபு, சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள். 5 சுருள்கள் ரூத், எஸ்தர், பிரசங்கி, உன்னதப்பாட்டு, புலம்பல். வெளிப்படுத்தல், தானியேல். சரித்திர புத்தகங்கள் நாளாகமம், எஸ்ரா மற்றும் நெகேமியா. அநேகமாக இப்புத்தகங்கள் கிமு 3 மற்றும் 4வது நூற்றாண்டு காலத்திற்குட்பட்டவையாகும். கிபி 100 எருசலேமின் வீழ்ச்சிக்கு பின் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டனர்.
ஜாம்னியா குழுவினரால் மோசேயின் 5 புத்தகங்கள், 8 தீர்க்கதரிசன புத்தகங்கள், 11 சரித்திர ஆவணங்கள் ஒன்று சேர்த்த 24 புத்தகங்களை கொண்ட பழைய ஏற்பாடு உருவாக்கப்பட்டது.